எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1. நாம தான் ஒரு கேண்டிடேட் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த வேலையில இப்போ ஸ்டார் கேண்டிடேட்ஸ் உள்ள வரனால அங்க ஏதாவது சலசலப்புகள் ஏற்பட்டிருக்கா? அவங்க கூட இணைஞ்சி பணியாற்றுறதுல ஏதாவது ஒரு வருத்தம் இருக்கா? இல்லை, இது காலகாலமாக நம்ம தமிழ்நாடு அரசியலில் ஒரு விஷயம். அது வரைக்கும் மக்கள் உங்களை எப்படி பார்த்தாங்கன்னா ஒரு ரசிகராக தான் பார்த்தாங்க. என்னப்பா இப்படி ஊதாரித்தனமாக சுற்றிட்டு இருக்காங்களே அப்படியான ரசிகர்களாக தான் அவங்க பார்த்தாங்க. ஆனால் விஜய் சார் ஒரு மேடையில் சொன்னார், உங்களால் நான் இந்த இடத்துல இருக்கேன், என்னை வச்சு நீங்களும் அந்த இடத்துக்கு வரணும். இன்றைக்கி எல்லா தொகுதிகளிலும் எல்லா பகுதிகளிலும் நீங்கள் ஒரு அரசியல்வாதி. காலையிலயோ மாலையிலயோ செல்லும் பொழுது அதை வாக்கிட்டாங்க, ஓகே. ஆனா அடுத்த காணொலி என்ன வருதுன்னா அந்த சலசலப்பு கட்சிக்குள்ள இல்லை, வெளியே இருந்து கலப்புறது தான். சரி, வேற ஒன்றும் இல்லை. அவர் ரொம்ப கிளியராக ஒன்று சொன்னார்ல, நான் வாக்கிங் தான் போனேன் அப்படின்னு சொல்றாரு. பார்த்தீங்கன்னா அந்த வாக்கிங் போறதுலயே வாக்கு சேகரிக்க தான் போறாங்க. வாக்கிங்லேயே வாக்கு. ஆமா ஆமா, 13 நாட்கள்ல எப்படி 234 தொகுதியிலும் ஒவ்வொரு வீட்லயும் விஜய் அவர்கள் போய் சேர்ந்தாச்சு. இது அவருக்கு தோன்ற ஒரு விஷயம்தான். நம்ம மக்களை நேரடியா நம்ம போய் சந்திக்கலாம் அப்படின்ற அவருக்கு இருந்த ஒரு ஆசை தான் அது. அதை நிறைவேற்றிக்க தான் அவர் ட்ரை பண்றாரே தவிர, அவருக்கு தெரியும் எப்படி நம்ம ரசிகர்களை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது. அதை பேஸ் பண்ணி தான் அவர் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஆளுக்கு ஒன்று சொல்லி அவர் வெளியே வர வச்சு, மக்களோட பாதுகாப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ விஜய் சாரோட பாதுகாப்பும் அந்த அளவுக்கு முக்கியம். ஆனந்த் மலையில் அனைவரும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட இயக்குனர் தமிழ் குமரன் அவர்கள் தாவேகா சார்பாக நிறைய விஷயங்கள் பேச வந்திருக்காங்க. வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்பு. தாவேகா என்ன நிலையில இருக்கு? இந்த தேர்தல் பிரச்சாரமானது எந்த கட்டத்தை எட்டி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்னும் 13 நாட்கள் தான் இருக்கு. வேலைகள் எப்படி போய்கிட்டு இருக்கு? வேலைகள் ரொம்ப மும்முரமாக போயிட்டு இருக்கு. வேட்பாளர்களும் இன்றைக்கி நீங்கள் களத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் தாவேகா வேட்பாளர்களை பற்றிய நியூஸ் தான் வந்துட்டுருக்கு. நீங்கள் அது நெகட்டிவாக சொல்லுங்கள், பாசிட்டிவாக சொல்லுங்கள். ஆனால் தாவேகா வேட்பாளர் அங்கே அப்படி, தாவேகா வேட்பாளர் இங்கே இப்படி அப்படின்ற தமிழ்நாடு அரசியல் முழுக்க தாவேகா தான் நிரம்பியிருக்கு. அதை பார்க்க முடியுது. ஓகே, பாசிட்டிவாக நிறைய விஷயங்கள் இருக்குது, அதையும் பேசுவோம். அந்த நெகட்டிவாக நான் கொஞ்சம் தொடங்கிறேன். ஏன்னா இதுக்காகவே நிறைய விஷயங்களுக்காகவும் நிறைய முற்றுப்புள்ளிக்காகவும் தான் நான் இன்னைக்கு உங்களை அழைச்சதுமே கூட. இந்த ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியல, அந்த நாமினேஷன் தாக்கலில் அந்த ஃபார்மே உங்களுக்கு ஃபில் பண்ண தெரியல. நிறைய இடங்கள்ல அவங்கள திரும்ப அனுப்பிச்சிருக்காங்க, நீங்கள் இது கூட ஃபில் பண்ண தெரியலையா அப்படின்ற ஒரு விஷயம். அது எவ்வளோ உண்மை, என்ன நடந்துச்சு? 234 தொகுதிகளிலும் நாமினேஷன் தாக்கல் நடந்து முடிஞ்சிருச்சு, எல்லாமே ப்ராப்பராக நடந்து முடிஞ்சிருச்சு. அப்புறம் ஏன் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்குறோன்னா அதில் சின்ன சின்ன மிஸ்டேக் வரும். அந்த மிஸ்டேக் அவங்க உடனே சொல்ல போகிறாங்க, அது முடிச்சு கொடுத்துட போகிறாங்க. அது முடிஞ்ச ப்ராசஸ். அவங்க அந்த ப்ராசஸ் நடக்கிறத எடுத்து பெருசாக பேசுகிறாங்க. ஓகே, அது ஒரு ப்ராசஸ் நடக்கும் இல்லையா? அவங்க சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை அவங்க மீன் பண்ணுவாங்க, அதை ஃபில் பண்ணி அதை மட்டுமே எடுத்து பெருசு பண்ணி இங்கே ஒரு பூம் பண்ணுற விஷயம் தான். அதை நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? சின்ன நீங்கள் நெகட்டிவாக பேசுங்க, பாசிட்டிவாக பேசுங்க. ஆனால் தாவேகா வேட்பாளர்கள் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க. அந்த ப்ராசஸில் சின்ன சின்ன ஃபால்ட் வரதான் செய்யும். அது முடிச்சு கொடுத்து எல்லாமே முடிஞ்சு போச்சு. இன்னமும் இவங்க அந்த ப்ராசஸை பற்றியே பேசிட்டு இருக்காங்க. அடுத்த ப்ராசஸுக்கு இவங்க போக மாட்டாங்க. சிறப்பு. ஆனா அது எல்லாமே இப்ப முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சது, எல்லாமே இறுதியாயிருச்சு. ரொம்ப சிறப்பா முடிஞ்சு களத்துல சிங்கம் போல செயல்பட்டு இருக்காங்க. என்ன உட்கட்சி பூசல்? தேர்தல் நெருங்கிடுச்சு, இன்னும் 13 நாட்கள்ல தேர்தல், 14 நாட்கள்ல தேர்தல் வரப்போகுது. இந்த உட்கட்சி பூசல்னு கேள்விப்படுறோம். அங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே நாம தான் ஒரு கேண்டிடேட் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த வேலையில இப்போ ஸ்டார் கேண்டிடேட்ஸ் உள்ள வரனால அங்க ஏதாவது சலசலப்புகள் ஏற்பட்டிருக்கா? அவங்க கூட இணைஞ்சி பணியாற்றுறதுல ஏதாவது ஒரு வருத்தம் இருக்கா? இல்லை, இது காலகாலமாக நம்ம தமிழ்நாடு அரசியலில் ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். அவங்க அபிமானிகள் யாராவது அங்கே இருக்க உறுப்பினர்கள் எதிர்பார்ப்பாங்க, அது மிஸ் ஆகும். அது சின்ன சின்ன சலசலப்பு எல்லா கட்சியிலையும் இருக்கிற மாதிரி தாவேகாலையும் இருக்க தானே செய்யும். ஆனால் அவங்களுக்கு யாருக்குன்னா அந்த தாவேகா தொண்டர்களுக்கு அங்கே இருக்க உறுப்பினர்களுக்கு நான் வச்சுக்கிற வேண்டுகோள் என்னென்னா, நீங்கள் இவ்வளோ காலமாக அந்த தொகுதிகளை அந்த பகுதிகளில் ரசிகர்களாக இருந்தீங்க. அது வரைக்கும் மக்கள் உங்களை எப்படி பார்த்தாங்கன்னா ஒரு ரசிகராக தான் பார்த்தாங்க. என்னப்பா இப்படி ஊதாரித்தனமாக சுற்றிட்டு இருக்காங்களே அப்படியான ரசிகர்களாக தான் அவங்க பார்த்தாங்க. ஆனால் விஜய் சார் ஒரு மேடையில் சொன்னார், உங்களால் நான் இந்த இடத்துல இருக்கேன், என்னை வச்சு நீங்களும் அந்த இடத்துக்கு வரணும். இன்றைக்கி எல்லா தொகுதிகளிலும் எல்லா பகுதிகளிலும் நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக இருக்கீங்க. மக்கள் உங்களை மதிக்கிறாங்க.
இந்த இடத்துக்கு உங்களை கொண்டு வந்தது தளபதி. அந்த முகத்துக்கான செயல்பாடு தான் நீ செய்யணும். உங்களுக்கு விருப்பப்பட்டது யாராவனா இருக்கலாம், ஆனால் 234 தொகுதியிலும் தளபதி தான் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காரு. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு செயல்படணும். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் தளபதி உங்களை இந்த இடத்துக்கு தான் கொண்டு வர ஆசைப்பட்டாரா? கிடையாது. இன்னைக்கு இருக்க இந்த அதிகார வர்க்கம், இந்த அரசியல் சூழல், இது உங்கள் கையில். இந்த அதிகாரம் உங்கள் கையில் வரணும். உங்கள் சொல்லுக்கு இந்த அதிகாரம் செயல்படணும். அதுதான் டார்கெட்டு. அது வர வரைக்கும், அந்த இடத்துக்கு வர வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்குள்ளே இருக்க வருத்தங்களை மூடிக்கிட்டு மறைச்சிக்கிட்டு இந்த வெற்றிக்காக உழைங்க. நாங்க ஆரம்பத்துல இருந்து உழைச்சிருக்கோம். இப்ப நாங்க தானே, எங்களுக்கு தானே அந்த அங்கீகாரம் தரீங்க. அதுக்கு தான் இதை சொல்ல வந்தேன். அப்படின்ற ஒரு வருத்தம் உங்களுக்கு இருக்கா? அந்த வருத்தம் எல்லாருக்குமே இருக்கும், எல்லா கட்சிக்குமே இருக்கும். ஓகே. ஆனா இங்க ஒரு மாற்றத்தை நோக்கி போகும்போது சில மன கஷ்டங்களை நம்ம தவிர்த்துக்கணும். இந்த வெற்றிக்கு உழைக்கணும். இந்த அதிகாரம் நம்ம கைக்கு வர்றதுக்கு பாடுபடணும். இவ்வளவுதான் நான் சொல்லுவேன். திருத்தணியில் அது வெளிப்படையாகவே தெரிய ஆரம்பிச்சது. ஏன்னா அந்த கேண்டிடேட் தனியா நடந்து போறாரு. கேட்டா வாக்கிங் அப்படின்றத நிறைய இடங்கள்ல நாங்களை பார்த்த முடிஞ்சுது. இருந்தாலும் அவர் தனியா நடந்து போறாரு. திடீர்னு ஒரு காணொலியில பார்க்கும் பொழுது, இல்ல எங்களுக்கு மாவட்ட நிர்வாகிகளுக்கும் எங்களுக்கும் நல்ல ஒரு நட்பு இருக்கு, நம்ம விஜய்க்காக உழைப்போம் அப்படின்னு உடனே அடுத்த காணொலி பார்க்க முடியுது. தூத்துக்குடியில அப்படிதான். அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண் நிர்வாகி அவங்களுக்கு தருவாங்கன்னு சொன்னாங்க. அங்க இருக்கக்கூடியவங்களே வந்து இப்போ அவங்களுக்கு நாங்க வந்து டிவிக்கு அகைன்ஸ்டா நிறைய விஷயங்கள் பண்ண போறோம், எங்களுக்கு ஆப்போனண்ட்டுக்கு தான் நாங்க அதை சமரசமா கொண்டு போறதுக்கு என்ன வழியோ அந்த தீர்வை ஏன் இல்ல அது சமரசமா தான் போயிட்டு இருக்கு. இது என்னன்னா, பல தொகுதிகளில் மக்கள் பிரச்சாரத்துக்கு வந்து நேரம் ஒதுக்கப்படுது. சரிங்களா? அது பெரும்பாலும் மாலையில தான் இருக்கு, ஈவினிங் டைம்ல தான் அந்த பிரச்சாரம். அது வரைக்கும் வேட்பாளர்கள் சும்மா இருக்கிறது இல்லை. நாங்க எதுக்கு நேரத்தை வேஸ்ட் பண்ணோம்? அதனால் வாக்கிங் போவோம், மக்கள்கிட்ட உரையாடுவோம், கட்சியை கொண்டு போய் சேர்ப்போம், தளபதியோட முகம் நாங்க தான் அப்படின்றத பதிவு பண்ணுவோம் அப்படின்னு அவர் மட்டும் இல்ல, திருத்தணியில் மட்டும் இல்ல, எக்மோர்ல பாருங்க, ராஜ்மோகன் அவர் கண்டிப்பா அவர் வாக்கிங் போகும்போது கொஞ்சபட்சம் ஒரு 5 பேர் தான் போறாங்க. இல்ல ஆனந்த் அவர்கள் டி நகர்ல போகும்பொழுது கூட அதான் சொல்றேன், அந்த இடத்துல இப்ப நம்ம பரிச்சயம் மாறுது ஒரு விஷயமா இருந்தாலுமே கூட இவரு துண்டை போட்டுக்கிட்டு காலையிலயோ மாலையிலயோ செல்லும் பொழுது அதை வாக்கிங்ட்டாங்க. ஓகே. ஆனா அடுத்த காணொலி என்ன வருதுன்னா, எங்களுக்குள்ளார அந்த மாதிரியான எதுவுமே இல்லை, நாங்க சுமூகமா தான் இருக்கோம், நாங்க கூட்டணியா இணைஞ்சுதான் செயல்பட. அதுதான் அந்த சலசலப்பு வேண்டாமே அப்படின்ற ஒரு விஷயம். அது அந்த சலசலப்பு கட்சிக்குள்ள இல்ல, வெளியே இருந்து கலப்புறது தான். சரி, வேற ஒன்றும் இல்லை. அவர் ரொம்ப கிளியரா ஒன்று சொன்னார்ல, நான் வாக்கிங் தான் போனேன் அப்படின்னு சொல்றாரு. பார்த்தீங்கன்னா அந்த வாக்கிங் போறதுலயே வாக்கு சேகரிக்க தான் போறாங்க. வாக்கிங்லேயே ஆமா ஆமா. நீங்க பாத்தீங்கன்னா அவர் மட்டும் போல. ஓகே. ஒருத்தர் கேமரா எடுத்தாரு, 3 பேர் பின்னாடி இருந்தாங்க. இல்லையா, அங்க இருக்க நிர்வாகி தனியா ஒரு பைட் கொடுக்க சொல்றாரு, நாங்க யாருமே வேணாம், நான் வந்து வீடியோ வச்சு நான் வாக்கு சேகரிச்சுக்கிறேன் அப்படின்னு அவர் எங்களை சொல்றாரு, எங்களை வரக்கூடாதுன்றாருன்னு ஒருத்தர் இன்னொரு. அவர் ஒரு அட்வொகேட். ஓகே. ரூல்னு ஒன்று இருக்கு. சரி. அந்த ரூலை மெயின்டைன் பண்ணணுன்றதும் ஒரு அட்வொகேட்டுக்கு தெரியும். பர்மிஷன் இல்லாத டைம்ல நம்ம போய் நிறைய கூட்டத்தை சேர்க்கக்கூடாது, கூட்டத்தோட போகக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கு. அதை மெயின்டைன் பண்ணியிருக்காரு. ரொம்ப நியாயமா நடந்திருக்காரு. நியாயமா நடந்ததுக்கு அவருக்கு இப்படி ஒரு பேர். அதை உடனே ஒடிச்சிட்டாங்கல்ல. அந்த அங்க இருக்க மாவட்ட செயலாளர்களை வச்சு, அங்க இருக்க பகுதி செயலாளர்களை வச்சு நாங்க ஒன்னா தான் இருக்கோன்றத அவர் கிளாரிட்டி கொடுத்துட்டாரு. ஓகே. இந்த மாதிரியான வாக்கிங் போய் வாக்கு சேகரிக்கிறது வந்து எல்லா தொகுதியிலும் நடக்குது. ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்தான்லாம் நாங்க பார்க்குறோம். அது என்ன? அது இல்ல, அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சரியான ஒரு நடவடிக்கை தான். ஒரு தலைமை மேல உங்களுக்கு வருத்தம் இருக்குன்னா நீங்க அந்த தலைமையை தான் அணுகணும். ஓகே. சரிங்களா? அந்த தலைமை அணுகாம நீங்க போயிட்டு வாகனத்தை நிறுத்துறது, ஒரு தலைவரோட வாகனத்தை நிறுத்தி அத்தனை பேர் முன்னாடி ஒரு கட்சிக்கே ஒரு கெட்ட பேர் கொண்டு வரது தானே அது. நீங்க அதுக்கப்புறம் அதை சரி செய்து நீங்க பயணிச்சாலும் கூட அது வந்து ஒரு ஒழுங்கு நடவடிக்கை தானே. சரி. இனி அது ஒரு கட்சியோட அடிப்படையான ஒரு செயல் தானே. அது தவறுன்னு சொல்ல முடியாது. சில பேர் அதை ஏத்துக்கிறவங்களும் இருப்பாங்க, ஏத்துக்காதவங்க வேற இருப்பாங்க. அவங்க இதுக்குள்ள புகுந்து ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. இதெல்லாம் நம்ம கடந்து போகணும். வெளியாட்கள் தான் தாவேக்கா உள்ள பூந்து இந்த இவ்வளவு பிரச்சனைகளுக்கு அவ்வளவுதான் பண்றது. கட்சிக்குள்ள கட்டமைப்பு ஏன் அப்படின்னா, இந்த 3 வருஷத்துல ஒரு தேர்தலே சந்திக்கிறாங்க ஒரு கட்சி. அவ்வளோ 234 தொகுதியிலையும் தனிச்சு செயல்பட்டு ஒரு கட்சி நடக்குதுன்னா இருக்கதான் செய்யும். பொறாமை இருக்கதான் செய்யும், வயிற்றுச்சல் இருக்கதான் செய்யும். என்னடா இவனுக்கு இவ்வளவு தூரம் வந்துட்டாங்கன்ற அந்த கோபம் இருக்கதான் செய்யும். பல இடங்கள்ல தாக்கப்படுறதே பார்க்க முடியுதுல்ல. சரி, 13 நாட்கள் பிரச்சாரம். விஜய் எப்படிங்க கனெக்ட் பண்றது மக்களோட? அவருக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த கூட்டத்தை, இந்த அன்பை நான் என்னதான் பண்றது அப்படின்னு கண்டிப்பா ஒரு கட்டத்துல அவருக்கு தோணி இருக்கும். ஏன்னா ஒரு கட்டத்துல இருந்து இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறாரு, போக விட மாட்டாங்க. ஸோ அந்த கூட்டம் சூழ்ந்து அவரை பார்க்கணும், அவர்கிட்ட பேசிடணும், ஒரு புகைப்படம் எடுத்துடணும்,
தன்னோட கொண்டு வந்த பொருளை அவருக்கு அன்பா கொடுத்துடணும். என்ன பண்ண போறாரு? இந்த 13 நாட்கள்ல எப்படி 234 தொகுதியிலும் பாதி கவர் பண்ணிட்டார், மாற்று கருத்தே இல்ல. எப்படி மக்கள்கிட்ட போய் சென்றடைய போறாரு? பிரச்சாரத்தை எப்படி மேற்கொள்ள போறாரு? இல்ல இதை நான் பதில் சொல்றதுன்னு எனக்கு புரியல. அவருமே இந்த பதில் இல்லாம தான் முழிச்சிட்டு இல்ல 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 அவர் ஏன் போய் சேரணும்? நான் தான் மக்களை பார்க்கணும், பிரச்சாரம் பண்ணணும். மக்கள் கிட்ட போய் சேர்ந்த அப்புறம் தான் அரசியல் கட்சியா அவர் வந்திருக்காரு. அது கரெக்ட். அதுல மாற்று கருத்து 234 தொகுதியிலையும் ஒவ்வொரு வீட்லயும் விஜய் அவர்கள் போய் சேர்ந்தாச்சு. இது அவருக்கு தோன்ற ஒரு விஷயம்தான். நம்ம மக்களை நேரடியா நம்ம போய் சந்திக்கலாம் அப்படின்ற அவருக்கு இருந்த ஒரு ஆசை தான் அது. அதை நிறைவேற்றிக்க தான் அவர் ட்ரை பண்றாரே தவிர இனிமே போய் சேர்றதுக்குலாம் ஒண்ணும் இல்லை. ஓகே, அதுதான் அது அவரே ட்ரை பண்றாரு. ஆனா அது அவர் ட்ரை பண்ணதான் செய்யறாரு. ஏன் அப்படின்னா நான் பெரம்பூர் தொகுதியில நான் போயிருந்தேன். சரி, மக்கள் பாதுகாப்புக்காக நானே போய் களத்துல வாலண்டியரா நின்னேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் முடியுது. ஆனா கூட்டம் அந்த மாதிரி அவர் மேல அந்த பேரன்புன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அது இருக்கு மக்களுக்கு. இதை கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு கேட்டா முடியும். ஓகே, கண்டிப்பா முடியும். ஏன் அப்படின்னா ஒரு இடத்துல அவர் பெரம்பூர்ல அவர் பேசுறாரு, ஒரு இடத்துல வண்டியை நிறுத்திட்டு பேசுறாரு. அங்க காவல்துறையோட அந்த கட்டுப்பாடு இருக்குல்ல, மக்களை கிட்ட வர விடல. அவ்வளோ கண்ட்ரோலா இருந்தது, அவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணாங்க. எங்க பிரச்சனைனா இந்த மூவிங்ல தான் ப்ராப்ளம். இந்த மூவிங்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அந்த அந்த போக்குவரத்தை சீர்படுத்துறதுல இருந்து பப்ளிக்கை சரி பண்றதுல இருந்து எல்லாத்துலயும் குறைபாடு இருக்கு. ஒரு 100 பேர் பணியாற்ற வேண்டிய இடத்துல 5 பேர் இருந்தா என்ன நடக்கும்? ஓகே, இதுதான் அங்க பிரச்சனை. ஒரு இடத்துல நின்று பேசும்போது உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னா மூவிங்ல ஏன் முடிய மாட்டேங்குது? சரி, அப்போ பாதுகாப்புல தான் குறைபாடு இருக்கு. கண்ட்ரோல் பண்ண முடியாம இல்ல, கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன் கண்ட்ரோல் பண்ணணுன்ற எண்ணம் தான், வேற ஒண்ணும் இல்ல. நண்பு எப்படி பாக்குறீங்க? இளநீரை தூக்கி எறியறதா இருக்கட்டும், ஜூஸ் பாட்டில் அவர் பாருங்க, எல்லாருமே சொன்னாங்க. எல்லாருமே சொன்னது அவர் வெளியே நின்னா என்ன பார்த்துட்டு அப்படியே போயிட. எங்க போனாங்க? உங்க எல்லாரையும் விட இந்த இந்த அன்பையும் இந்த ரசிகர்களையும் ரொம்ப வருஷமா பார்த்தவர் அவர். அவருக்கு தெரியும் எப்படி நம்ம ரசிகர்களை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது. அதை பேஸ் பண்ணி தான் அவர் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஆளுக்கு ஒன்று சொல்லி அவரை வெளியே வர வச்சு மக்களோட பாதுகாப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ விஜய் சாரோட பாதுகாப்பும் அந்த அளவுக்கு முக்கியம். இங்க அவரை வரவேற்கிற பெரிய கூட்டம் இருந்தாலும் அவரை எதிர்க்கிற ஒரு சில கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் என்ன பண்ணும் நமக்கு தெரியாது. அப்ப அவரோட பாதுகாப்பை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இது அரசியல், ரொம்ப மோசமான அரசியல். இந்த அரசியல்ல ஒரு நல்ல தலைவர் வந்திருக்காரு, அவரை பாதுகாக்க வேண்டியது மக்களுக்குமே ஒரு சின்ன விஷயம் வேண்டும். நம்ம ஒரு சுய கட்டுப்பாட்டோட இருக்கணும். ஒரே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், இதுக்கப்புறம் அவர் நம்ம கூட தான் இருக்க போறாருன்றதை புரிஞ்சுக்கிட்டாலே இந்த தள்ளுமுழுகெல்லாம் தவிர்க்கப்படும். நாளைக்கு திருநெல்வேலி, அது இல்லாம ஒரு 4 கேண்டிடேட்டுக்கு ஒரே இடத்துல அப்படின்னு எப்படி இருக்க போகுது திருநெல்வேலி? அங்க அவருடைய பிரச்சாரமானது எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்க? ஆல்ரெடி கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கு. ஆதரவாளர்கள் அதை சரியா கொண்டு போகணுன்ற அந்த இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா எப்படியாவது சேஃபா இதை முடிச்சுட்டு போகணும் அப்படின்ற லெவலுக்கு வந்துருச்சு. மக்களை சந்திச்சாச்சு, பிரம்மாண்டமா இருக்கும், வேற லெவல்ல இருக்கும்ன்றத எண்ணத்தை கடந்து பாதுகாப்பா இருக்கணும், மக்களும் பாதுகாப்பா இருக்கணும், தளபதி அந்த மைண்ட் செட்டை கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, கொண்டாட்டத்தை தாண்டி பாதுகாப்புக்கு போயிடுச்சு. அது மறுபடியும் கொண்டாட்டமா மாறணும்ன்றது தான் என்னோட வேண்டுகோள். சிறப்பு, கண்டிப்பா நடக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மக்களோட வரவேற்பு, போற இடம் எல்லாமே எப்படி இருக்கு? அதான் நான் சொன்னேன்னு, சில இடங்கள்ல வேட்பாளர்களுக்கு இருக்க அந்த நம்பிக்கை, ஒரு சின்னதா நம்ம ஜெயிப்போமா அப்படின்னு சந்தேகம் இருக்குல்ல, அந்த சந்தேகம் மக்களுக்கு இல்லை. ஓகே, ஒவ்வொரு அந்த வார்டில் அந்த பாகத்துல போகும்போது சும்மா நம்ம கேட்போம் இல்லையா, நான் விசாரிச்சுட்டேன், நானும் போய் களத்துல இருக்கிறதுனால அப்படியே நம்ம கேட்டே போனோன்னா, நீங்க பயப்படாம போங்க தம்பி, நம்ம தான் அப்படின்ற வார்த்தை ஒரு தெருவில் ஒரு 100 வீட்டில் 80 வீட்டில் வருது. எப்படி இருக்குன்னா 3 வகையா பிரியுது. அந்த 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 ஆதரவு அப்படிங்கிறது தளபதி தான் வரணும்னு ஒரு கேட்டகரி, ஏன் அவர் வரக்கூடாது அது ஒரு கேட்டகரி, எவ்வளோ நாள் தான் இவங்களே இருப்பாங்க. இந்த 3 கேட்டகரியிலேயும் அவருக்கு ஆதரவு தான் இருக்கு. ஓகே, மக்கள் பேராதரவு இருக்கு. நானே ஷாக்கு, இவரு என்ன அன்ன போஸ்டா ஜெயிச்சிருவாரு அந்த மாதிரி இருக்கு. இப்போ அந்த நம்பிக்கை வேட்பாளர்களுக்கும் வேணும். சரி, அது வந்துருச்சுன்னா போதும். நான் ஒன்றும் ரொம்ப சிம்பிள், ரொம்பலாம் காம்ப்ளிகேட்லாம் பண்ண தேவையில்லை. 234 தொகுதியிலையும் தளபதி சொல்லிட்டாரு அவர் முகம்தான். அந்தந்த தொகுதிக்கு தளபதியோட முகம் நீங்க தான்றதை பதிவு பண்ணாலே போதும், ஜெயிச்சிடலாம். சிறப்பு, அதுதான் நடக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி பிரதர். நன்றி. வழக்கம் போல எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நினைச்சல அவன் சந்தி வரை உங்களை தேடி முரளி. ஜெய் வணக்கம்.